நெக்ஸ்ட் டாபிக் வந்து யூஸ் ஆஃப் கமாஸ். எல்லா நம்பர்லேயும் வந்து கமா போட்டு எழுதணும். நீங்கள் நோட் பண்ணிங்களா? நான் எழுதிக்க ஒவ்வொரு நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா கமா போட்டு எழுதியிருப்போம். இந்த கமா நம்ம எதுக்காக போடுறோம், எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கமாஸ் ஹெல்ப் அஸ் இன் ரீடிங் அண்ட் ரைட்டிங் லார்ஜ் நம்பர்ஸ். எல்லாமே பிக் நம்பர்ஸாக இருக்குது. அப்படி தானே 7 டிஜிட் 8 டிஜிட் 9 டிஜிட்னு பிக் நம்பர்ஸாக இருக்குது. அதை நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து கமா போட்டு எழுதும்போது அந்த பீரியடாக நம்ம வந்து செய்யணும் பிரிச்சுக்கிறோம். அப்படி பிரிக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் நேமும் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் நம்ம கமா போட்டு எழுதுகிறோம். கமா எப்படி போடணும்னா இந்தியன் சிஸ்டம். நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து இந்தியன் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த லேக்ஸ் க்ரோஸ்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் இந்தியன் சிஸ்டம். இன் அவர் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் வி யூஸ், நம்ம என்ன பண்ணுறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் அப்படி யூஸ் பண்ணுறோம். அப்படி தானே. த ஃபஸ்ட்டு கமா கம்ஸ் ஆஃப்டர் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், அது 3 டிஜிட்ஸ் ஃப்ரம் த ரைட். ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர்லேருந்து ரைட் சைட்லேருந்து, எப்போவுமே நினச்சோன்னா ரைட் சைட்லேருந்து கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன். அப்படி தானே. ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட் எடுத்துக்கணும். ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட் எடுத்தோம்னா அது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு முன்னாடி என்ன வரும்னா கமா போட்டுக்கணும். ஓகேவா. ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இதுக்கு முன்னாடி கமா வரும். அண்ட் மார்க்ஸ் தௌசண்ட்ஸ், அது 1000க்கு அப்புறம் அதை மார்க் பண்ணிக்கணும். 100க்கு முன்னாடி வரும், 1000க்கு அப்புறம் வரும் கமா. த செகண்ட் கமா கம்ஸ் 2 டிஜிட்ஸ் லேட்டர். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 3 டிஜிட் விடணும். ஓகேவா. அதுக்கப்புறம் 2 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா போடணும். அதுவும் ரைட் சைட்லேருந்து தான். இட் கம்ஸ் ஆஃப்டர் 10,000 பிளேஸ். இது எங்கே வரும்னா 10,000க்கு அடுத்தாப்பில் வரும் இந்த கமா. அண்ட் மார்க்ஸ் லேக், இதை வந்து நம்ம லேக்ஸ்னு சொல்லுவோம். த தேர்ட் கமா கம்ஸ் ஆஃப்டர் அனதர் 2 டிஜிட்ஸ் 7 டிஜிட்ஸ் ஃப்ரம் த ரைட். இது வந்து என்னது, அடுத்த கமா இப்போ போனால் 7 டிஜிட் வரணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு 3 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட், அதுக்கப்புறம் 2 டிஜிட். இப்போ மொத்தம் 3 + 2 5, 5 + 2 7 டிஜிட் வந்துருச்சு. இட் கம்ஸ் ஆஃப்டர் 10 lakh பிளேஸ் அண்ட் மார்க்ஸ் க்ரோர். இது 10 lakhs பிளேஸுக்கு அப்புறமா வரும். இதை நம்ம வந்து க்ரோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 50801592ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம இப்போ கமா போடணும். எப்படி போடணும், ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ரைட் சைடில் இருந்து எத்தனை டிஜிட்ஸ் வரணும், 1 2 3 டிஜிட்ஸ் வரணும். 100 ஆஃப்டர் வந்து கமா போடணும். ஓகேவா. அதுக்கப்புறம் எத்தனை டிஜிட்டு, 2 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட். ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டு, அப்புறம் 2ங்கும்போது 5 டிஜிட்டுக்கு அப்புறம் போடுறோம். அப்புறம் 2 டிஜிட், அப்போ என்னது மொத்தம் 7 டிஜிட். 7 டிஜிட்டுக்கு அப்புறம் போடுறோம். அப்போ என்ன வரும், இது க்ரோஸ் பீரியட். அப்படி தானே. செக் பண்ணிடலாமா க்ரோஸ் வருதானே. ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000 10,000 லேக்ஸ் 10 lakhs க்ரோஸ் வந்துடுச்சா. க்ரோஸ் வந்துடுச்சா. இதுலேயே பண்ணலாம் பாருங்கள். லாஸ்ட் இருந்து 3 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 3 crores 32,40,781. இப்போ நம்ம பார்த்தே சொல்லிடலாம். கமா போட்டுட்டோம்னா என்னது, இது வந்து ஒன்ஸ் பீரியட், இது 1000 பீரியட், இது லேக்ஸ் பீரியட், க்ரோஸ் பீரியட். நம்ம வந்து எப்படி சொல்லலாம், 3 crores 32,40,781. இதுதான் நம்ம சிம்பிளாக இருக்கா. இந்த கமா போட்டோன்னா நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் கமா போட்டு எழுதுகிறோம். இது இந்தியன் சிஸ்டம் தான். ஓகேவா. இந்தியன் சிஸ்டமில் இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள். இதுலேயும் கமா போடலாம். லாஸ்ட் இருந்து 3 டிஜிட்டுக்கு, அதுக்கப்புறம் என்னது 2 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட். இது நம்ம க்ரோஸ் தான் இருக்குது. அப்படி தானே. இப்போது 7 crores 27,05,062. 10,000 பீரியடும் 0 இருக்குது, 100 பீரியடும் 0 இருக்குது. அப்போ எப்படி ரீட் பண்ணணும், அந்த நம்பர் அந்த பீரியட்ஸில் வர நம்பரை மட்டும் ரீட் பண்ணால் போதும். 100 இல்லை 62 ரீட் பண்ணுறோம். இதை 10,000 இல்லை, அப்போ 5,000 ரீட் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ என்னது 7 crore 27,05,062. ஓகேவா. ஈஸியாக இருக்கா. Thanks for watching.